அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போறோங்க. அது என்ன அப்படின்னா, அக்டோபர் 1ல இருந்து நிறைய மாற்றங்கள் வருது. இந்த வீடியோவை நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சளியெல்லாம் பிடிச்சங்காட்டிக்கு லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்ல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோ, பிபிஎஃப், சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லிட்டு பெண் குழந்தைங்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வீடியோ இது. ஏன்னா அக்டோபர் 1ல இருந்து நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேர்றதுக்கு அது உதவும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஎஃப். நிறைய பேர் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. 1990களுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், ரொம்பவே நல்ல ஸ்கீம். ஸோ இதுல பாத்துட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு 15 ஆண்டு காலம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் நீங்க வந்து 15 ஆண்டு காலமாவது கட்டணும் அப்படிங்கறதா இருக்கு. இதோடைய வெட்டி விகிதம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ 7.1%. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கு, ஒரு சின்ன அப்டேட்டையும் கொடுத்துட்டு அப்படியே வந்து இப்போ அக்டோபர் 1க்கான அப்டேட்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம். ஓகேங்களா? ஸோ ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் தான் அதிகபட்சமாக கட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே ஓபன் பண்ணலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஓபன் பண்ண முடியும். ஸோ பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்களும் ஓபன் பண்ணலாம், எபோவ் 18 இயர்ஸ் இருக்கிறவங்களும் ஓபன் பண்ணலாம். இப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்கள மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கார்டியன் மூலமா ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் இது வரைக்கும் ஓபன் பண்ணிருப்பீங்க. ஸோ பண்ணினவங்களுக்கு இப்ப என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, 2 முக்கியமான சேஞ்சஸ் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. பட் எனிவே பாப்போம் வாங்க. இதுக்கு மேல என்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, அக்டோபர் 1க்கு அப்புறம் மைனர்ஸ் இருக்காங்களா, அதாவது 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, ஈவன் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தாலும் கூட இதற்கு மேல நீங்க பிபிஎஃப்ல அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசுக்கோ இல்ல இனிமேல் கட்டக்கூடிய காசுக்கு அவங்களுக்கு, ஓகேங்களா, 18 வயதிற்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸோட சேவிங் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 4% தான். ரைட்டுங்களா? 4% மட்டும்தான். ஸோ பிபிஎஃப் அக்கௌண்ட் உங்க குழந்தைங்களுக்காக ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாவோ இல்ல உங்க பேர குழந்தைங்களுக்காக ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிமேல் அவங்க 18 வயது அடையும் வரை வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 4% தான் வரும். இல்ல மாறிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தைங்களுடைய வயது வந்து பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு மேல அதிகமாகும் போது அந்த அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. பிபிஎஃப் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இப்போதைக்கு 7.1% இருக்கு. அப்ப மாறிச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்களோட பிபிஎஃப் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பிரச்சனை இல்லை. ஆனா மைனரா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பிபிஎஃப் ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் வராது. அதுக்காக தான் சொல்ல வர்றேன், வேற ஒன்னும் இல்ல. அடுத்து 2வது முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சிங்கிள் பர்சன் நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க பிபிஎஃப் அக்கௌண்டே. ஸோ டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காகலாம் வந்து வச்சிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு. சிங்கிள் பர்சன் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஒரு 2 அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2015ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்காரு. 2017ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல 1.2 lakhs வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் 2015ல ஓபன் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் பிரைமரி அக்கௌண்ட். அதே 2017ல ஓபன் பண்றது செகண்டரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலயும் சேர்த்து மொத்தமா கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஒரு வருஷத்துக்கு பிபிஎஃப்ல 2.2 லட்சம் ரூபாய் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஒருத்தர் பிபிஎஃப்ல எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆக்சுவலி 1.5 lakh தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? எத்தனை அக்கௌண்ட் வச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு 1.5 lakh கிடையாது. ஓகேங்களா? சோ ஒருத்தர் ஒரு வருடத்துல பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா 1.5 lakh தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
நம்ம இதை பத்தி வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். பிபிஎஃப் பத்தி எல்லாம் கிளியரா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள செக் பண்ணி பாருங்க, வீடியோஸ் இருக்கும். ஓகே, சரி, இப்போ 2.2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் என்ன? 1.5 லேக். ஆனா அவர் போட்டு வச்சிருக்கிறது 2.2 லட்சம் ரூபாய். அவரோட ஒரு தனி நபர் பெயர்ல எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இதுதான் கணக்கு, ரைட்டுங்களா? சோ 1.5 லேக் வந்து பாத்தீங்கன்னா 2.2 லேக்ல இருந்து மைனஸ் பண்ணா 70,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வருது. சரி, 70,000 ரூபாய் 1.15 லேக் ரெண்டு அக்கௌண்ட்ல இருந்தனாலும் சரி, பிரைமரி அக்கௌண்ட் செகண்டரி அக்கௌண்ட் வச்சுப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 1.5 லேக் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கும். மிச்சம் 70,000 இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்படி பண்ணிருந்தா 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போஸ்ட் ஆபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்டோட அமௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்களோ அது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அக்டோபர் 1க்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா 1.5 லேக் மேல இருக்கக்கூடிய இந்த கேஸ் சினாரியோல 70,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? 70,000 ரூபாய் அப்படியே இருக்குமா, அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்லயே இருந்துட்டு இருக்குமா அப்படின்னா இல்ல, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு மேல நீங்க ரெண்டு அக்கௌண்ட்லயும் சேர்த்து 1.5 லேக் தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து கிளியர். சோ பாத்துக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச். அடுத்து சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பெண் குழந்தைங்களுக்கான சேமிப்பு திட்டம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கீம். நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டிலேயே வந்து 2 குழந்தைங்களுக்குமே போட்டிருக்காங்க. பெண் குழந்தைங்களுக்கான இந்த சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிறது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்துட்டீங்கன்னா 8.2%. மினிமம் டெபாசிட் ஒரு வருஷத்துல 250 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் டெபாசிட் 1.5 லேக் பெர் இயர். ஓகேங்களா? 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது வந்து 10 வயதிற்கும் குறைவான குழந்தைகளுக்கு ஓபன் பண்ணக்கூடியது இந்த அக்கௌண்ட். சோ பிலோ 10 இயர் ஓல்டு இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் ஓபன் பண்ணுவாங்க. ஒன்னு பேரண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணுவாங்க, இல்லைன்னா லீகல் கார்டியன் ஓபன் பண்ணுவாங்க இல்லைங்களா? சோ இதுதான் வந்து நடக்கும் பொதுவா. அதே சமயம் ஒரு குடும்பத்துல வந்து 2 அக்கௌண்ட் தாங்க இருக்கணும். இதுவும் ரொம்ப கிளியர். ஒரு ஃபேமிலிக்கு இன்கேஸ் இன்னும் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் இருக்கு. ஒரு வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ட்வின் பேபியா 2 பெண் குழந்தை பிறந்துடுறாங்க அப்படின்னா 3 பெண் குழந்தை யாரு இல்லைங்களா, அப்ப மட்டும் 3 அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் தான் ஒரு வீட்டுக்கு இருக்கணும். 3 குழந்தைங்க தனித்தனியா 3 குழந்தைங்க பெண் குழந்தைங்க பிறகுறாங்கன்னா 3வது அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. சோ இதுதான் சுகன்யா சம்ருதி யோஜனாவுடைய பேசிக்கான விஷயங்கள், ரைட்டுங்களா? சோ அதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம் வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, சோ அது வந்து பேரண்ட் அண்ட் லீகல் கார்டியன் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். இப்ப எடுத்துட்டீங்கன்னா 2 பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா அங்க 2 பேரண்ட்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு பேரண்ட் இல்ல, லைக் அப்பா இல்ல அப்படிங்கிற பட்சத்திலயோ இல்ல அம்மா இல்லங்கிற பட்சத்திலயோ இன்னொரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் லீகல் கார்டியனா வந்து வருவாங்க. ஓகேங்களா? பேரண்டா இருப்பாங்க. சோ அவங்க தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவாங்க. சில பேர் தாத்தா பாட்டி வந்து லீகல் கார்டியனா மாறி அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. லீகல் கார்டியனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். என்ன சினாரியோ நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து வித்தவுட் லீகல் கார்டியன் பொசிஷன்ல இருக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து பேர பிள்ளைங்களுக்கு சுகன்யா சம்ருதி யோஜனால சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க இல்லைங்களா? சோ அது வந்து இனிமேல் செல்லாது அப்படின்னு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. ஒன்லி பேரண்ட்ஸ் அண்ட் ஆர் லீகல் கார்டியன், ஓகேங்களா? சோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு இனிமேல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசு போட முடியும். கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்க, அவங்களுடைய பேர குழந்தைங்களுக்காக லீகல் கார்டியனா இல்லாத பட்சத்துல சுகன்யா சம்ருதி யோஜனால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். சோ தயவு செஞ்சு உங்க பேரன் பேத்திங்களுக்கு ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க சுகன்யா சம்ருதி யோஜனால, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அக்கௌண்ட்டை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும், இல்லைன்னா சொல்ல. பட் சுகன்யா சம்ருதி யோஜனா கீழே அது வந்து இன்ட்ரெஸ்டோட வராது. அதுதான் வந்து விஷயம். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், ஓகேங்களா? சோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், நிறைய பேங்க்ல வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப் பார்த்தோம் இல்லைங்களா, அது நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ அது நிறைய வந்து நம்மளுமே பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம்.
ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் மைனர், அதாவது பிலோ 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஸ்மால் சேவிங் ஸ்கீம், இப்ப கிசான் விகாஸ் பத்திரால நீங்க வந்து அமௌண்ட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க பேர்ல ஓபன் பண்ணலாம் இந்தியால, ரைட்டுங்களா, இந்தியா போஸ்ட் ஆபீஸ்ல. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ அதான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ October 1 இருந்து சேஞ்சுக்கு அப்புறம் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா, போஸ்ட் ஆபீஸோட சேவிங் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போதைக்கு 4%, அதான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா, 4%. அதுதான் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, டாக்ஸ் சேவிங் பர்பஸ் தான் இதெல்லாம், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 4% தாங்க, ஒரு 7.1% அப்படியெல்லாம் வந்து 7%, 6.5% அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு என்ன வருமோ அது குழந்தைங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. 18 வயதுக்கு மேல ஆகுறாங்க அப்படின்னா, இல்ல 18 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் கணக்கில்ல, ஆஸ் யூஷுவல் இருந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. இந்த ஸ்கீமோட என்ன இன்ட்ரெஸ்டோ அதே தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸோட சேஞ்சஸ். அது இல்லாம ஒரு சின்னதா ஆதார் கார்டுல ஒரு சின்ன ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப புதுசா பேன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா முதல்லாம் வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர் அல்லது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா, அதோட என்ரோல்மெண்ட் ஐடி இரண்டுல ஏதாவது ஒன்னு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல October 1க்கு அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் மட்டும்தான் கொடுத்து உங்களால பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. நிறைய பேர் ஆதார் கார்டு நம்பர் தான் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, பட் புதுசா வந்துட்டு ஆதார் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களா இருக்காங்க, அவங்க பேர்ல செட்டப்லாம், அதாவது 18+ ஆயிட்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலேயோ அப்போ மட்டும் பேன் கார்டு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். என்ரோல்மெண்ட் ஐடி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, அவங்களுமே வந்து இனிமேல் ஆதார் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும், ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுவுமே October 1 இருந்து வருது. நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. முக்கியமா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர்றது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சேர்த்து வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கணும், 4 பேர் பேர்லயும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்கவுங்களுக்குன்னு சேவ் பண்றப்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இந்த திட்டங்கள், இந்த அறிவிப்புகள்லாம் வந்து வந்திருக்கிற மாதிரி எனக்கு இப்ப ரீசெண்டா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவே என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போல நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.